அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது, வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம சோ அது வந்து நாங்க பாசிட்டிவா தான் பாக்கோம். யார் ஒழுக்கமா இருக்கா சொல்லுங்க, யார் ஒழுக்கமா இருக்கா சொல்லுங்க. கண்டுக்குனாதான் நம்மளுக்கு தலைவலி, கண்டுக்காம இருந்தா நம்மளுக்கு ஜாலி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். நேற்றுலேருந்து சோஷியல் மீடியா பக்கம் போனாவே என்ன எழவுடாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கண்ணில் இதை மாதிரி வீடியோஸ் தான் நேற்றுலேருந்து அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கு. விஜயை சுற்றி இதை மாதிரி சர்ச்சைகள் வந்து போகிறது, நெருக்கடியான விஷயங்கள் நடக்கிறது, இதை மாதிரி கோமாளித்தனங்கள் விஜய் கூட இருக்கக்கூடியவங்க பண்ணுறது அப்படிங்கிறது புதுசாக இப்போ தொடங்கின விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. கட்சி எப்போ தொடங்கினாங்களோ அப்போ இருந்தே விஜய் ஏதாவது செய்யறாரோ இல்லையோ, அவங்க கூட்டத்துல ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அங்க வரக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் வந்து இந்த கோமாளித்தனம் பண்ணி விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. கட்சி தொடங்கின காலத்துல இருந்தே இதை மாதிரி நெருக்கடி, இதை மாதிரி சர்ச்சைகள் அப்படிங்கிறது விஜய சுத்தி சுத்தி போயிட்டு தான் இருக்கு. அது ஒருபடி எப்போ அதிகமாச்சு, நெருக்கடி விஜய்க்கு எப்போ அதிகமாச்சு அப்படின்னா செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்தது இல்ல. சோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம், ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு முன்னாடி இறந்தவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க, யாராவது ஒருத்தங்க 2 பேர்னு இறந்து போனாங்க. ஏதோ விபத்துல, மாநாட்டுக்கு வேகமா வரேன் இல்ல சீனா வரேன் அப்படிங்கிற விபத்துல இறந்து போனவங்க. ஆனா இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது பொதுமக்கள் விஜயை பார்க்கணும் அப்படின்னு வந்த பொதுமக்கள்ல ஒரு 41 பேர் இறந்து போன விஷயம் அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியான சூழல்ல அவர் எங்கேயாவது போகணும், இல்ல கட்சி மீட்டிங்ல பேசணும், இல்ல ஒரு கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னா அத மாதிரி சூழல்ல தான் விஜய் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அவரை சுத்தி நடந்த விஷயங்களும் அவருக்கு கொடுத்தது. அவர் கூட சுத்தி இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள், இன்னும் பொலிட்டிசைஸ் பண்ணப்படாத ரசிகர்களும் அவருக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. சோ அந்த சூழல்ல தான் அதுக்கப்புறம் சில கூட்டங்கள்லாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில இருந்து நடத்திட்டு இருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க செஞ்ச தப்புகள் எல்லாத்தையுமே எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல மன்னிச்சாங்க. இந்த தப்பு வந்து விஜய் செய்யல, விஜய்க்கு கீழே இருக்கக்கூடியவங்க செய்யறாங்க, விஜய் தொண்டர்கள் வந்து தெரியாம பண்றாங்க, அதுக்காக அவர் என்ன பண்ண முடியும், அவர் அங்க இருக்காரு, எல்லா தொண்டரும் வந்து இப்படிதான் நடக்கணும், எல்லா ரசிகர்களும் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ரூலா போட முடியும், சொன்னா இவங்க கேட்பாங்களா? சோ இதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஜய்க்கு சப்போர்ட்டா முட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம், இல்ல விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் இருக்குல்ல, அந்த சம்பவத்துல கூட நாமளுமே பேசியிருந்தோம், விஜய்க்கு ஆதரவா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம். இந்த விஷயத்துக்கு பின்னாடி திமுகவுடைய கை அப்படிங்கிறது இருக்கு, செந்தில் பாலாஜியோட கையும் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த சம்பவத்துல முழுக்க முழுக்க விஜய் மேல அந்த பழி அப்படிங்கிறத போட முடியாது. அவர் நாலேஜை தாண்டி அங்க ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் விஜய்க்கு ஆதரவா அந்த கரூர் சம்பவத்துல வந்து நிறைய விஷயங்களை, செந்தில் பாலாஜி, திமுக தொடர்பான அங்கங்க லீக்கான விஷயங்கள், என்னென்ன டிராமாலாம் திமுக போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்து பேசியிருந்தோம். நாம மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு புதுசா ஒரு மாற்றம் வரணும், புது அரசியல் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இது விஜய் செய்த தவறு மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிராமா நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசினாங்க. ஆனா இப்போ இந்த விஜய், சங்கீதா, த்ரிஷா இந்த இஷ்யூ சுத்தி சுத்தி கிட்டத்தட்ட ஒரு வாரமா விஜய் வந்து எப்போ ராஷ்மிகா அவங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து த்ரிஷா கூட போனாங்களோ அப்ப இருந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சரி, இது அப்படியே அமைதியா போயிட்டு இருக்கு, மத்தவங்க எல்லாம் பேசிட்டு அப்படியே அமைதியா விட்டுருவாங்க அப்படிங்கிற சூழல்ல தான் நேத்தி மாமல்லபுரத்துல வந்து உலக மகளிர் தினத்துக்கான அந்த விழா அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் எடுத்தாங்க. சோ விழா எடுத்தாங்க, பேசினாங்க, விஜயும் அமைதியா கடந்து போனாரு, மத்தவங்களும் அமைதியா கடந்து போயிருந்தா பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் வந்து சுத்தி இருக்கிறவங்க தான் பேசுறாங்க, விஜயோ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களும் பேசல. சோ இந்த பிரச்சனை வந்து அடுத்தடுத்து நடந்து நாளைக்கு த்ரிஷா என்ன பேசுறாங்க, சங்கீதா என்ன பேசுறாங்க, விஜய் என்ன பேசுறாங்கிறத பொறுத்து அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு எல்லாரும் இதை ஓரளவுக்கு அப்படியே கடந்து போயிருப்போம். ஆனா நேத்தி விஜய் மேடையில பேசுறப்பவும் இந்த பிரச்சனை வந்து அவ்வளவு ஒர்த்தான பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து உங்க மத்த வேலைகளை பாருங்க, நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல அதை பேசிட்டு போறாரு. அந்த விஷயத்த நிறைய பேரால ஏத்துக்க முடியல. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மகளிர் வந்து மேடையில பேசுறப்போ ஏதோ சங்கீதாவை தாக்கி பேசுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறது எல்லாமே விஜய பேசுற மாதிரி இருந்தது. அவங்க உண்மையாலுமே சங்கீதாவை பேசணும் அப்படின்னு தான் பேசினாங்க. ஆனா வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இவங்க சங்கீதாவை திட்டல, விஜய் செஞ்ச தவற திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. மேடையில ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, விஜய் ஒரு வார்த்தையில பேசிட்டாரு அப்படின்னா அங்க கூட்டத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, பொதுவா
தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் வருவாங்க. வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க மைக்கு நிட்டினாலும் போயிட்டு உடனே நின்று தாங்க வந்து இன்னும் ஒரு பொலிட்டிசைஸ் ஆகல அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு கருத்தை எப்படி பேசணும், ஒரு கருத்தை நம்ம எப்படி பேசினா அது தலைமைக்கு எந்த அளவுக்கு தர்ம சங்கடமா போகும் அப்படிங்கிற எந்த ஒரு அறிவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது அப்படிங்கிறத கடந்த கால மீட்டிங்லயே நம்ம பார்த்திருக்கோம். சோ அதே மாதிரி நேத்து இந்த மகளிர் தின இந்த கூட்டத்துக்கு நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் மைக்க நீட்டுறப்போ அவங்க பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது நாம கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு மீடியா ஐக்கானா இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸோ இல்ல ராஜ்மோகனோ கூட முட்டு கொடுத்து பேச முடியாத அளவுக்கு இவங்களுடைய பேச்சுகள், அந்த புரியாத தன்மை, பொலிட்டிசைஸ் அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க இன்னும் அரசியல் படுத்தப்படல, அதனால மெச்சூர்டா பேசல அப்படிங்கிற அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சாதாரணமா ஒரு இயல்பான ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு சாதாரண அறிவு இருக்கும்ல, எந்த மாதிரி விஷயத்த நம்ம எப்படி பேசணும், எந்த மாதிரி விஷயத்துல நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, அது கூட தெரியாம இவங்க பேசக்கூடிய இந்த விஷயங்களை பாக்குறப்போ இது எதை மாதிரியான ஒரு கூட்டம், எதை மாதிரியான ஒரு மனநிலையில விஜய பின்தொடர்றாங்க. இத மாதிரி கிட்டத்தட்ட இத மாதிரி இதுக்கு முன்னாடி மீடியா முன்னாடி வந்து இந்த விஷயத்த போல்டா ஆமா அவர் செய்யறது சரிதான், அப்படி வச்சிருந்தா என்ன, அது தப்பு கிடையாது, எந்த வீட்டுல நடக்கல அப்படின்னு இந்த அளவுக்கு இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்ல, அந்த ப்ரோக்ராம்ல வரக்கூடிய பெண்கள் கூட இந்த அளவுக்கு பச்சையா கேவலமா பேசினது கிடையாது. சோ அத மாதிரி நேத்து இந்த கூட்டத்துக்கு வந்த இந்த பெண்கள் பேசியிருக்காங்க. இந்த விஷயத்திலயும் விஜய் வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு, அந்த பெண்கள் பேசுறதெல்லாம் சரிதான், நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அத மாதிரி கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இத மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பேச விட்டாங்க அப்படின்னா இன்னும் விஜய்க்கு வந்து அது ஒரு பெரிய செட்பேக்கா போகும். இதை எப்படி தடுத்து நிறுத்துவாங்க, ஏதாவது அறிவிப்பு வெளியிடுவாரா, இல்ல கட்சிக்குள்ள இன்டர்னலா ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை சொல்லி இதை மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த விஷயத்தை பத்தி யாரும் வாய் திறக்க கூடாது, மீடியா முன்னாடி வந்து பிரசன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்லாம் தெரியல. ஆனா இந்த விஷயத்த தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்களுக்கு, எவ்வளவோ சீரியஸான விஷயங்களுக்குலாம் வாய் திறக்காம இருந்தாரு. அவர் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அப்போ வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த காரணத்தால அவர் வந்து வாய் திறக்காம இருக்காரு, இந்த காரணத்தால அவர் வந்து பேசாம இருக்காரு, அவர் ஒரு வார்த்தை தப்பா பேசினார்னா அது பெரிய இஷ்யூவா போயிடும் அப்படின்லாம் நிறைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சது. பட் இந்த விஷயத்துல இந்த பெண்கள் பேசுறாங்கல்ல, இந்த பெண்கள் இவ்வளவு சீப்பா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்கல்ல, இதுக்கும் விஜய் வந்து வாய் திறக்கல அப்படின்னா அவர் இன்னும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஓட்டுகளை இழப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதிலும் குறிப்பா பெண்கள் ஓட்டை இழப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இத மாதிரியான வாய்களை அடைக்க வேண்டியது அப்படிங்கிறது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்து மேல எதை மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு, தற்கூரின்னு சொல்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பட் இப்போ இந்த பெண்கள் பேசுனதெல்லாம் நம்ம தற்கூரியில கூட வச்சுக்க முடியாது, என்ன கேட்டகரியில வச்சுக்கிறதுனே தெரியல. இத விஜய் எப்படி தடுத்து நிறுத்த போறாரு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த சங்கீதா, த்ரிஷா, விஜய் இந்த இஷ்யூவை அவர் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ஹேண்டில் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். பட் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு நிக்கிறது தான் நியாயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்னா, சோ இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்களா சங்கீதா அவங்களுடைய பசங்களை தான் நான் நினைக்கிறேன்.